ஹாய், வணக்கம் மக்களே. ஒரு மாணவனா ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளிலும் சரி தொழிற்சாலைகளிலும் சரி மின் தேவைக்காக நம்ம சோலார் பேனல்கள் அமைக்கிறோமுங்க. அதாவது வீடுகளிலேயோ அல்லது தொழிற்சாலைகளோ அதனுடைய கூரையிலேயே நம்ம குறைந்த இடத்துலையே சோலார் பேனல்கள் அமைத்து நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மின்சாரத்துக்காக இந்த சோலார் பேனல்கள் அமைக்கிறோம் இல்லைங்க, மேலே அந்த கரு நீல கலரில் இருக்குமில்ல, அந்த பேனல்கள் அமைக்கிற இடத்துல சூரியனுடைய வெப்பநிலையின் காரணமாக வளிமண்டல வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். இது உண்மையா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த சோலார் பேனல் கருநீளத்தில் இருக்குது இல்லைங்க. ஸோ அந்த கலர் சூரியனுடைய அந்த ஒளி வெப்பத்தை அதிகமாக தனக்குள்ளே ஈர்த்துக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம மின்சாரம் எளிதாக உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பகுதி மட்டுமே மின்சாரமாக உற்பத்தி ஆகிறது. மற்ற வெப்பம் பார்த்திங்கன்னா அது வளிமண்டலத்தில் வெப்பமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களை யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சேனலில் போகிறது கரெக்டாக அப்படிங்கிறதையும் உங்கள் கமெண்ட்ஸில் தட்டி விட்டுட்டு போங்க. கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க, தப்பாக இருந்தால் ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிடுங்க, என்ன அப்படின்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு காணொலி சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.